ஓரெழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்லுவோம், இரண்டெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம், மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம், நாலெழுத்து மந்திரத்தை நாராயணா என்று சொல்லுவோம், ஐந்தெழுத்து மந்திரத்தை நம சிவாய என்று சொல்லுவோம், ஆறெழுத்து மந்திரத்தை சரவணபவா என்று சொல்லுவோம், ஏழெழுத்து மந்திரத்தை ஸ்ரீராம் ஜெயம் என்று சொல்லுவோம், எட்டெழுத்து மந்திரத்தை அஷ்டாட்சரம் என்று சொல்லுவோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. என் தாய் தந்தையாரே போற்றி, எம் குருமார்களே போற்றி, வெற்றிவேல் முருகா. ஆறுபட வீட்டில் நரசிருக்கும் இம்முருகப் பெருமானே போற்றி போற்றி. திருப்பரங்குன்ற முருகரே வேல் முருகாவேல், திருச்செந்தூர் முருகரே வேல் முருகாவேல், சுவாமிமலை ஆண்டவனே வேல் முருகாவேல், பழனிமலை ஆண்டவனே வேல் முருகாவேல், திருப்பரங்குன்ற முருகரே வேல் முருகாவேல், பழமடிச்சோலை முருகரே வேல் முருகாவேல், வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நம சிவாய. இந்த பூலோகத்தில் ஒருவேளை கடவுள் வந்து நம்மக்கிட்ட பேசினால் பேசுவாங்க, நமக்கு தான் இன்னும் தெரியாமல் இருக்குது. ஒருவேளை நேரடி வந்து நம்மக்கிட்ட பேசினா அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, அப்பா மகனே ஏனப்பா சத்து சேர்க்கிற, நல்லா சம்பாரி, நீ நல்லா சாப்பிடு, தேவையற்றது மட்டும் வாங்கு, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டே இருக்காத, தேவையான பொருட்கள் வாங்கு, தேவையற்ற செலவு பண்ணு, மீதி தர்மம் பண்ணு, தர்மம் ஒன்றே உன்னை காக்கும், வேறு எதுவும் கிடையாது. தர்மம் தான் புண்ணிய மூட்டை. அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுற பாவம் நீ? ஒரு நாள் நான் கூப்பிட நீ வந்துட போகிற, அதெல்லாம் யார் ஆள்டு அனுபவிக்கப்பா? என் குழந்தைங்க வாழ்வாங்க, என் பேரம்பேத்தி வாழ்வாங்கன்னு சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சொத்து நல்ல புத்தி, நல்ல ஆன்மீக ஒரு மருந்து. அதுதான் நீ அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களோட வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களும் தர்மம் பண்ணி, தர்மம் பண்ண பண்ண அவங்களுக்கு சம்பாத்தியம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது சொத்து சேர்த்து சேர்த்து என்ன பண்ண போகிற? நீ கூப்பிட்டாலும் வர போகிற, அதுக்கப்புறம் ஒன்று குழந்தை பிறந்து உன்னோட பேரம்பேத்தி பிறந்தாலும் அவங்களும் எங்கிட்ட தான் வர போகிறாங்க. வெட்டது மட்டும் வச்சுக்கோங்க, மீதி தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் பண்ண 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 உங்களுக்கு புண்ணிய மூட்டை சேரும். அது மட்டும் என்கிட்ட நீ கொண்டு வந்தா போறண்டா மகனே, என்னப்ப நீ சொல்கிறாரு, இது உண்மைதானே இல்லையா? நாம் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம் தெரியாது. இன்று இருப்போம் நாளைக்கு இல்லை, இருக்கிற காலம் நம் பொற்காலம். நல்லது மட்டுமே பண்ணலாம், ஆன்மீகத்தை கடைபிடிக்கலாம். அழகான இந்து பூமி இது, நல்லபடியாக ஆன்மீகத்தை கொண்டு போகலாம். எதுக்காக நம்ம வந்து ஆன்மீகம் பண்ணணும், பக்தி பண்ணணும்னு சொன்னால், எங்கே பக்தி இருக்கோ, எங்கே ஆன்மீகம் இருக்கோ அங்கே தவறுகள் நடக்காது. யாருக்கு ஒருத்தருக்கும் நாம் தீமை பண்ண நம்ம எண்ணங்களே வராது. ஆம், இதான் உண்மை இல்லைங்களா? ஆன்மீகத்தை கடைப்பிடிங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க, பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய புண்ணிய மூட்டை சேர்த்துங்க. நம்ம போகும்போது அது மட்டுமே கொண்டு போகலாம், அது மட்டுமே போனமானது இல்லையா? நாமளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? நமச்சிவாய்.